நாம வேலை செய்யறோமா இல்ல வேலை தான் நம்மள ஆளுதா? இந்த கேள்வி இப்போ இருக்கிற உலகத்துல பல பேரை யோசிக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலத்துல லேட் நைட்ஸ் ஆஃபீஸ்ல இயர்லி மார்னிங் ஸ்ட்ரெஸ்ல இதெல்லாம் சாக்ரிஃபைஸ்ன்னு சொன்ன காலமும் இருக்கு. ஆனா இப்போ இது ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. இப்போ இருக்கிற இளைஞர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அது என்னன்னா, வேலை முக்கியம்தான், ஆனால் அதை விட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு தான் ஒரு புதிய ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா, குவைட் குவிட்டிங். இது வேலையை விடுறதில்ல, வேலைக்காக வாழ்க்கையை விட்டு கொடுக்க மறுப்பது. தெளிவாக தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குவைட் குவிட்டிங் அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன வேலை இருக்கோ அதுக்கான வேலை மட்டும்தான் செய்வாங்க. அதே மாதிரி வேலைக்கான டைம் முடிஞ்சிச்சுன்னா வேலையும் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா டைமில் அவங்களோட பர்சனல் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. சண்டேஸ், ஹாலிடேஸில் என்ன மெசேஜ், என்ன கால்ஸ் வந்தாலும் அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சில முக்கிய காரணங்களால தான் மக்கள் இதை தேடி போகிறாங்க. அதிக வேலை ஆனால் குறைஞ்ச சம்பளம், என்ன தான் வேலை செஞ்சாலும் அப்ரிசியேஷனே கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மக்களிடையே இருக்குது. ரெண்டாவதாக மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். அதாவது எப்போவுமே ப்ரெஷராக இருந்தால் ஹெல்த் பாதிக்கப்படும். மூணாவதாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நான்காவதா, கோவிடுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் மாறி இருக்கு. வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பல பேருக்கு உணர்த்தினது இந்த கோவிட் தான். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான மைண்ட் செட் மாறி இருக்கு. குவைட் குவிட்டிங் நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. இதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. உண்மை என்னன்னா, குவைட் குவிட்டிங் அப்படிங்கிறது வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லை, அதிக வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான். அதே நேரம் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சிடணும். சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களை காப்பாற்றினா அது நல்லது, அதே உங்கள் எதிர்காலத்தை கெடுத்தா அது கெட்டது. இதில் பேலன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எம்ப்ளாயர்களுக்கு இந்த குவைட் குவிட்டிங் அப்படிங்கிறது ஒரு சைலண்ட் வார்னிங் அப்படின்னே சொல்லலாம். அந்த சைலண்ட் வார்னிங் என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல, எங்களுக்கு மதிப்பு வேணும், வேலை மட்டும் இல்லை அங்கீகாரமும் வேணும். உழைப்புக்கேற்ற மதிப்பு கிடைக்கலன்னா மனசு வேலையை விட்டு விலகும். ரெண்டாவது, அதிக வேலை வேண்டாம். 24/7 அவைலபிளாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. வேலை நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பர்சனல் லைஃபுக்கும் இடம் வேணும். வேலை அதிகமாக கொடுத்தா பெர்ஃபார்மன்ஸ் கூடாது, பேர்ன் அவுட் தான் ஆகும். மூணாவது, நியாயமான சம்பளம் வேணும். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரா பே, growth இஸ் ஈக்குவல் டு சேலரி growth. இது இல்லைன்னா பீப்புள் மினிமம் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. நாலாவது, நாங்களும் மனுஷங்க தான், மிஷின்ஸ் இல்லை. எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ஹெல்த் இருக்குது. மனிதர்களை மிஷின் மாதிரி ட்ரீட் பண்ணால் ரிசல்ட்டாக குவைட் குவிட்டிங் தான் வரும். அஞ்சாவது, லிசனிங் கல்ச்சர் வேணும். எம்ப்ளாயிகளோட ப்ராப்ளமை கேட்டு புரிஞ்சுக்கிட்டா இந்த குவைட் குவிட்டிங் வராது. சுருக்கமாக சொல்லணும்னா, நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்கிறது இல்லை, எங்களை நியாயமாக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறது. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் ஹாப்பியாக இருந்தால் கம்பெனி ஹெல்த்தியாகவே இருக்கும். குவைட் குவிட்டிங் ட்ரெண்ட் உலகின் பல டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மத்தியில் அதிகமாகவே பேசப்படுது. அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர், கொரியா போன்ற நாடுகளில் ஒர்க்கர்ஸ் டூயிங் மினிமம் மென்டாலிட்டி பற்றி அதிகமாகவே மீடியா அப்புறம் ஹெச்ஆர் அனாலிசிஸ் வந்திருக்கு. இந்தியாவில் பல கார்ப்பரேட் ஒர்க்கர்ஸ் மத்தியில் இது ஒரு ரைசிங் ஒர்க் ஸ்டேஷன் பிளேஸாக மாறி இருக்கு. குவைட் குவிட்டிங் இது சோம்பேறித்தனம் இல்லை, ஆனால் உங்களை ஓவர் ஒர்க்லேருந்து இது காப்பாற்று. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.